வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல்ஆர்ட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், எங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கேசிங் வீடியோ மட்டும்தான் நண்பர்களே. இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். இது முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு மட்டுமே வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. 23/8/2025 கார்னியா ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 720க்கு உண்டான கெஸ்ஸிங்கை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 22/8/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 957 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு வீடியோவுமே நம்ம போஸ்ட் பண்ணல. நம்ம ரெகுலராக வீடியோ போடணும்னு நினைக்கிறோம், ஆனால் கண்டிப்பாக முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஏபி வந்து 95 அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருந்தோம். வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே, 23/8/2025 கார்னியா லாட்டரியோட கெஸ்ஸிங் பார்த்துடலாம். இன்றைக்கி உண்டான போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா மொத்தமாக 2 போர்டு செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் பார்த்தோம்னா 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 2 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 9, பி போர்ட்லேயும் 9 மற்றும் 2, சி போர்டில் 2 மற்றும் 9 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங் என்ன வருது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி நண்பர்களே. ஆல் போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கி 2 மற்றும் 9 தான். நம்ம போர்டுக்கு என்ன நம்பர் கொடுப்போமோ அதே நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். போர்டுக்கு வந்த நம்பர் அதே நம்பர் தான். ஆல் போர்டு 2 மற்றும் 9 தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஆல் போர்டு நம்பர். சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் இன்றைக்கி 2ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன். என்னோட கணக்கில் வந்து 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரனால 100% வந்து 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு 9ஆம் நம்பர் சப்போர்ட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு 2 ஸ்ட்ராங்காக இல்லை 9 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் 9 எடுத்துக்கங்க. இல்லை 2 தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 2 ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு 9ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏபிபிசி ஏசி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்க 16 செட்டிலேருந்து ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் 2 வந்து நமக்கு பாஸ் ஆகணும். அது ஏபியாக இருக்கலாம், இல்லை பிசியாக இருக்கலாம், இல்லை ஏசியாக இருக்கலாம். ஏதாச்சும் 2ஆவது வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கெஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 இல்லைன்னா 9 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தாலும் நமக்கு ஏபிபிசி ஏசி டபுளாக பாஸ் ஆகும் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்ம இந்த 16 செட்டு ஃபார்முலா அமைஞ்சிருக்க நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 20, 25, 24, 21, 90, 95, 94, 91, 02, 52, 42, 12, 09, 59, 49, 19 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு இந்த இடத்துல ஃபார்முலா அமைஞ்சிருக்க நம்பர். இந்த 16 செட்டு நம்மளால் போட முடியாது இல்லையா, அதனால் ஃபில்டர் பண்ணி பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சின்னு கொடுப்போம். அப்படி இன்றைக்கி அமைஞ்சிருக்க நம்பர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 24, 90, 95, 02. இது திருப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா 20, 42, 09, 59 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 8 செட்டு இதிலேருந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இந்த 8 செட்டிலேருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒரு போர்டாக ஹிட் ஆகணும். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங்ஸ் வருது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க போல. இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 4 செட் டார்கெட் பண்ணியிருக்கேன். அந்த 4 பாக்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா 204, 254, 901, 951 அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். மேபி 3 டிஜிட்டு டைரெக்டாக அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்னோடய கணக்குப்படி பார்த்தோம்னா 024, 042 அப்படிங்கிறது. அதாவது இந்த ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களோட கணக்கு வழக்கில் இந்த ஒரு பாக்ஸ் வருதான்னு பாருங்கள். இல்லை இந்த 3 பாக்ஸில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டை எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங்ஸில் இன்றைக்கி அமைஞ்சிருக்க நம்பர் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. இதில் ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்ஸ், அதாவது நீங்களும் பார்க்குற சார்ட் கெஸ்ஸிங் எல்லாமே உங்களோட கணக்கு வழக்கில் இருக்க கெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நண்பர்களே. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் அப்படியே போட்டு பாருங்கள் நண்பர்களே. ஓகே, வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.